டேய் அர்ஜுன், ஜாலிடா. இப்ப பிடி பீரியடா. நம்ம என்ன விளையாடலாம்? கிரிக்கெட் விளையாடலாமா, ஃபுட்பால் விளையாடலாமா? சொல்லு. இப்ப பிடி பீரியட் இல்லப்பா, இப்ப தமிழ் பீரியடு. வந்துட்டியா? இதுக்கப்புறமா தான் பிடி பீரியடு. என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்க? தூங்கிட்டு இருந்தியா முன்ன கிளாஸ்ல? ஐயோ, நான் வந்துட்டேன்டா. தமிழ் பீரியடா? சரி சரி, அடுத்த பீரியட்ல நம்ம விளையாடலாம். ஓகேவா? ஜாலியா இருக்கலாம்டா. நம்மள பிடி பீரியட்ல எல்லாம் பிடி சார் வந்து கிரிக்கெட் எல்லாம் விளையாட சொல்ல போறாரு. ஜாலியா இருக்க போகுதுடா. நிஷா, இப்ப தமிழ் மிஸ் வர போறாங்க, தெரியாதா உனக்கு? அன்னைக்கு சர்ப்ரைஸான டெஸ்ட் வச்சாங்க பாரு. இப்ப அதோட ரிசல்ட் எல்லாம் கொடுக்க போறாங்க. பேப்பர் வரப்போகுது. நீ என்ன மார்க் எடுத்து வச்சிருக்க? இப்ப நீ பிடி பீரியடுக்கு யோசிச்சுட்டு இருக்க. ஐயோ ஆமால, எனக்கு பயமா இருக்குப்பா. ஐயோ, நான் என்ன மார்க் எடுத்திருக்க தெரியலையே. நான் நல்லா தான் எழுதிருக்கேன். என்ன சொல்ற? பேப்பர் கொடுப்பாங்களா மேம்? ஐயோ பயமா இருக்கு. நான் ஒண்ணுமே எழுதலான்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க பசங்களா? குட் மார்னிங் மேம். நல்லா இருக்கோம் மேம். வெரி குட், சூப்பர். நான் இப்போ உங்களுக்கு வந்து பேப்பர் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே கரெக்ஷன் பண்ணி எடுத்துட்டு வந்த பசங்களா? மேம், என் பேப்பர் கூட கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா? பண்ணாதீங்க மேம், நான் அதுல சரியாவே எழுதல மேம். வேண்டாம், பண்ணாதீங்க. இது என்ன இது? பேப்பர் கரெக்ஷன் பண்ணாதான் நான் எப்படி கொண்டு வருவேன்? எல்லாரும் பேப்பரும் கரெக்ஷன் பண்ணிட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். நலந்து எல்லாருக்குமே பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நானு பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறேன். ஓகே பசங்களா? அதுக்கு முன்னாடி சீக்கிரமா பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு நான் லெசன் வேற பினிஷ் பண்ணணும். இது பினிஷ் பண்ணிட்டு பிறகு நாளைக்கு திருப்பி உங்களுக்கு டெஸ்ட் வைக்க போறேன். ஓகேவா? எஸ் மேம். இப்போ ஃபர்ஸ்ட் பேப்பர் யாருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேப்பர் அர்ஜுன். அர்ஜுன் 20 மார்க்ஸ் தான் எடுத்திருக்க. என்ன இது? தமிழ் கொஸ்டினுக்கு எல்லாம் தமிழ்ல தானே அர்ஜுன் ஆன்சர் பண்ணுவாங்க. நீ என்ன எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்க? யார கேட்டு எழுதுன? ஆன்சர் செகண்ட் ஆன்சர் மில்க் எழுதி வச்சிருக்க, தேர்ட் ஆன்சர் மார்னிங் எழுதி வச்சிருக்க, ஃபோர்த் பெரியது, ஃபிஃப்த் ஒன் ஆன்சர் ராங். என்னதான் கொஸ்டின் பார்த்து எழுதுறீங்களே, ஒன்னும் புரியல. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்சர் எழுதணும். என்னடா எல்லாம் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்க அர்ஜுன்? எனக்கு தெரிஞ்சது எதுவும் எழுதுனப்பா. அவன் நிஷா எனக்கு சொன்னா கொஸ்டின், அதான் இங்கிலீஷ்ல சொன்னா. நான் அப்படியே இங்கிலீஷ்ல எழுதிட்டேன். எனக்கு ஞாபகமே இல்லை இது தமிழ் டெஸ்ட்னு. அடுத்த பேப்பர் யாருது பார்க்கலாம். பசங்களா அமைதியா இருங்க, நான் பேப்பர் கொடுக்குற வரைக்கும். கயல் 50 out of 50. வெரி குட் கயல். இந்த மாதிரிதான் படிக்கணும் பசங்களா. இது பாரு, கயல் எவ்வளவு சூப்பரா மார்க் எடுத்திருக்கா. எல்லாம் 5 கொஸ்டினும் கரெக்டா ஆன்சர் எழுதிருக்கா. கயல் வெரி குட். அர்ஜுன் நீங்க பாரு, கயல் எவ்வளவு நல்ல மார்க் எடுத்திருக்கா. எஸ் மேம். பாத்தியா, கயல் மாதிரியே படிக்கணும். கயல் கிட்ட டெய்லியுமே போய் படிப்போம். ஓகே மேம். தேங்க் யூ so much மேம். நெக்ஸ்ட் பேப்பர் யாருது பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் யாருது? இது ஜெனி. ஜெனி எவ்வளவு மார்க்ஸ்? 40 மார்க்ஸ் எடுத்திருக்க. ஒரு கொஸ்டின் தப்பா எழுதிருக்க. என்னது? 3க்கு 3ன்னு எழுதி வச்சிருக்கமா. என்னமா ஜெனி, ஒழுங்கா கொஸ்டினை பார்த்து கொஞ்சம் நிதானமா எழுதணும். நிதானமா எழுதணும். பாரு, 3 இல்லைன்னா அதுக்கு நீ ஒழுங்கா மார்க் எடுத்திருப்ப. 50 out of 50 எடுத்திருப்ப. ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட் டைம் ஒழுங்கா எழுதணும் ஜெனி. ஓகேவா? கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பேப்பர் யாருது பார்க்கலாம். வெரி குட் மலர். 50 out of 50. வெரி குட், சூப்பரா எழுதிருக்க மலர். உன் ஹேண்ட் ரைட்டிங் கூட நல்லா இருக்கு. கீப் இட் அப். இது மாதிரி தான் படிக்கணும் பசங்களா. மலர், கையாளி இவங்கெல்லாம் பாருங்க 50 out of 50 எடுத்திருக்காங்க. ஓகேவா? மலர் சூப்பர்மா. வெரி குட். இது மாதிரி தான் படிக்கணும். தேங்க் யூ மேம். வெரி குட். இப்ப நெக்ஸ்ட் பேப்பர் யாருது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேப்பர் யாருது? இப்போ ரிதி. 40 மார்க்ஸ் எடுத்திருக்க. ஏமா ஒரு மார்க் ஏமா தப்பாயிடுச்சு? எது தப்பு பண்ணிட்டீங்க? ஃபோர்த் ஒன் ஆன்சர் தப்பு பண்ணி வச்சிருக்க. பெரிய இது இருக்க. பெரிய இதுதான் கரெக்ட் ஆன்சர். எனிவே பரவாயில்ல, கொஞ்சம் சில்லி மிஸ்டேக் தான் பண்றீங்க, அது கூட ஓகே தான். ஓகே மேம், நான் நல்லா பண்ணுவேன் மேம் நெக்ஸ்ட் டைம். வெரி குட். நெக்ஸ்ட் பேப்பர் யாருது பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேப்பர் வந்து கியரா. கியரா பேப்பர் பாரு. இப்போ கியரா என்ன மார்க்ஸ் எடுத்து வச்சிருக்கமா? 20 மார்க்ஸ் தான் எடுத்திருக்க. ஏமா என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய இருக்கு கியரா. பாரு, செகண்ட் ஒன் பால். பாலுக்கு பால் இந்த இல்லு வரணும். காலன்னு எழுதிருக்க. நீ எப்படி பேசுறியோ அதே மாதிரி எழுதி வச்சிருக்க. பெருசுன்னு எழுதிருக்க. இதெல்லாம் சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய பண்றீங்க. மேம் சாரி மேம், நெக்ஸ்ட் டைம் நல்லா எழுதிடுறேன் மேம். சாரி மட்டும் சொன்னா போதுமா? நல்லா படிச்சுட்டு வாங்க. நான் சொல்லி கொடுக்கறது நல்லா கவனிச்சாவே போதும். நெக்ஸ்ட் பேப்பர் நிஷா. நிஷா வெரி குட். 50 out of 50. வெரி குட் நிஷா. நிஷாக்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. மேம் இதே மாதிரி சர்ப்ரைஸ் டெஸ்ட் எப்பவுமே வைங்க மேம். நல்லா இருக்கு, ஜாலியா
ஓகே நிஷா, இது மாதிரிதான் படிக்கணும் எல்லாருமே. நெக்ஸ்ட் பேப்பர் யாருது பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் பேப்பர் அஞ்சலி. அஞ்சலி வெரி குட் மா, 50 out of 50 எடுத்திருக்கீங்க, வெரி குட். எல்லாரும் அஞ்சலிக்கு கிளாப் பண்ணுங்க. சூப்பர். இப்ப நெக்ஸ்ட் பேப்பர் யாருது பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேப்பர் சித்தி. சித்தி கூட 50 out of 50, வெரி குட். சித்தி எல்லாருமே நல்லா எடுத்திருக்கீங்களே, பரவாயில்லையே. சித்திக்கும் கிளாப் பண்ணுங்க. கீப் இட் அப், வெரி குட். இப்ப நெக்ஸ்ட் பேப்பர் யாருது. சோஃபியா. வாவ், பரவாயில்லையே, பசங்க எல்லாமே நல்லா படிக்கிறீங்க, 50 out of 50, பரவாயில்ல. நான் சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சாலும் எல்லாருமே நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கீங்க, ஒருத்தர் சில தவிர. அடுத்த பேப்பர் வந்து ஆனி, வெரி குட். ஆனி 40 மார்க்ஸ் எடுத்திருக்கியா, சாரி 30 மார்க்ஸ் எடுத்திருக்க, கரெக்ட். 2 தப்பா எழுதிட்டு இருக்க, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். 3 வந்து 3ன்னு எழுதி இருக்கணும், நீ வேர்ட்ஸ்ல எழுதி இருக்கணுமா, ஏமா? சாரி மேம், மறந்துட்டேன் மேம். வெரி குட், இன்னொரு வாட்டி அது மாதிரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நல்லன். பாடி நல்லன், என்ன இது 4 ஆன்சர் தப்பா எழுதி வச்சிருக்க. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். யாருன்னா பார்த்து எழுதுனியா நல்லன்? நோ மேம். பொய் சொல்லாத, யாருன்னா பார்த்து எழுதிருப்ப நீ, உன்னை பத்தி எனக்கு தெரியும் நலன். மேம் இல்ல மேம், நான் பார்த்துலாம் எழுதல மேம். அதுவும் பல் காலை என்ன இது ஒண்ணுமே புரியல நலன். நான் உனக்கு சொல்லி கொடுக்கறது புரியலையா கிளாஸ்ல? ஏன் அப்படி படிக்கிற? நீ என்ன பண்ணணும், இப்ப எதெல்லாம் தப்பா எழுதிருக்கிறியோ அதெல்லாமே 10 டைம்ஸ் டெய்லி எழுதிட்டு வர, ஓகேவா? ஓகே மேம். மேம் 10 டைம்ஸ். ஓகே பசங்களா, எல்லாருக்கும் பேப்பர்ஸ் கொடுத்துட்டல? எஸ் மிஸ், கொடுத்துட்டீங்க மேம். ஓகே ஓகே பசங்களா, எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்துருங்க. யார் யாரு எந்தெந்த கொஸ்டின்ஸ் ராங்கா எழுதிருக்கீங்களோ அவங்கவுங்க 5 டைம்ஸ் அந்த ஆன்சரை நாளைக்கு ஹோம்ஒர்க்கா எழுதிட்டு வாங்க, ஓகேவா? எஸ் மேம். சரி மேம். சரி பசங்களா, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சுக்கோங்க பத்திரமா, ஓகேவா? நாளைக்கு சொன்ன மாதிரி எல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கான ஹோம்ஒர்க் இதுதான், சரியா? ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி வரணும். ஐயோ, பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு வருவியாடா? நான் எனக்கு பயமா இருக்குடா. வாங்கிட்டு தான்ப்பா வந்து ஆகணும், வேற வழி. எங்க அம்மா கேட்பாங்களே, அன்னைக்கு நான் சொல்லிட்டேன் சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சாங்கம்மான்னு. என்ன அர்ஜுன் கியரா, என்ன அங்க பேசிட்டு இருக்கீங்க? நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. சும்மா எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பீரியட் பிடி பீரியட் எனக்கு நல்லாவே தெரியும். இல்லைன்னா நான் அது கூட கண்டினியூ பண்ணிட்டு திருப்பி உங்களுக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட் வச்சிருவேன். பசங்களா அமைதியா இருங்க. நான் சொன்ன மாதிரி புக்ஸ் எடுங்க, எல்லாரும் தமிழ் புக்ஸ் எடுங்க, சாப்டர் 3 எடுங்க.